நாம் தமிழர் கட்சி சார்பாக கிருஷ்ணகிரி தொகுதியில் வீரப்பனுடைய மகளான வித்யா தற்பொழுது வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாஜகவிலிருந்து தற்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கும் இவங்க வந்திருக்காங்க. இது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 40 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் அறிமுகம் கூட்டம் சென்னையில் சமீபத்தில் நடைபெற்றது. இதில் கடந்த தேர்தல்களைப் போலவே மகளிருக்கு 50% ஒதுக்கீடு அளிக்கும் வகையில் 20 ஆண் வேட்பாளர்கள் மற்றும் 20 பெண் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் அனைவரையும் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரே மேடையில் அறிமுகமும் செய்திருந்தார். இது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. காரணம், அப்படி கிருஷ்ணகிரி தொகுதியில் வீரப்பனுடைய மகளான வித்யா தற்பொழுது வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காங்க. இவங்க பாஜகவிலிருந்து தற்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கும் வந்திருக்காங்க. இந்த கட்சி மாற்றம் ஏன், அதே போல நாம் தமிழர் கட்சியில் இணைவதற்கான காரணம் என்ன அப்படின்னு செய்தியாளர்கள் வித்யா அவர்கள் கிட்ட கேட்டபொழுது, எனக்கு இதுவே நேர்மையான இடமாகவும் தெரியப்பட்டது அப்படின்னும், என்னுடைய கொள்கைகளும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளும் எல்லாமே சரியாக ஒத்து போனது. என் தந்தையினுடைய கொள்கைகளை நிறைவேற்றுவதற்கு இதுவே சரியான இடமாகவும் எனக்கு தெரிந்தது அப்படின்னு இவங்க ஒரு பதிலும் கொடுத்திருக்காங்க. மற்றொரு பக்கம் இது அரசியல் வட்டாரங்கள்ல பல பேரால பேசப்பட்டு வருது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம டிபிடி நியூஸ் டெஸ்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க.